கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபித்து தாங்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்திலும் கூட நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான் என்பதே. அன்பார்ந்தவர்களே, அநேகருக்கு இந்த சம்பவம் தெரியும். ஆண்டவரை தெரியாத ஜனங்களும் ஒருவேளை முதல் முறை டிவி மூலமாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். யாக்கோப் என்ற மனுஷன் அநேக நாட்களாக தன்னுடைய மாமனார் இல்லத்திலே பல வருஷங்கள் இருந்து 2 பரிவாரத்துடன் அங்கே குடும்பமாய் அவர் இருந்து இனி தன்னுடைய சொந்த நாட்டுக்கு பிரயாணப்பட்டு அவர் போக வருகிறார். 2 பரிவாரங்களையும் அவருடைய வேலைக்காரிகள் எல்லாரையும் அந்த யாப்போக்கு என்ற ஒரு நதியை தாண்ட வைத்து எல்லாரையும் அனுப்பி வைத்து விட்டு இந்த யாக்கோபு தனித்திருந்து ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 24ஆம் வசனத்தில், யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி. அந்த யாக்கோபுடனே ஒரு புருஷன் போராடி இருக்கிறார். போராடி அவனை மேற்கொள்ள முடியலை. அந்த யாக்கோபை மேற்கொள்ள முடியலை. அவனுடைய தொடை சந்தை அவர் தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. பொழுது விடியும் வரைக்கும் ஒரு புருஷன் போராடி பார்த்து யாக்கோபை ஜெயிக்க முடியல. ஆகையினால தொடை சந்தை தொட்டார், சுளுக்கிற்று. திரும்ப சொல்கிறார், பொழுது விடிந்து விட்டது, என்னை போக விடு என்கிறார். அப்போது இந்த யாக்கோபு சொல்லுகிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறார். ஒரு விடாப்பிடி ஜெபம், ஒரு விடாப்பிடி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும். யாக்கோபு தெரியும் நான் என்னெல்லாம் தவறு செய்தேன், எல்லாம் தெரியும். தன்னுடைய சொந்த ஊருக்கு போகும்போது என்னுடைய மூத்த அண்ணனை நான் ஏமாற்றிட்டுனே இல்லையா, அதெல்லாம் அவருக்கு இருதயத்தில் இருக்கும். இப்போ நான் என்னுடைய 2 மனைவிமார், 11 பிள்ளைகள், வேலைக்காரிகள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் போகிறோம் சொந்த ஊருக்கு. அண்ணன் தான் அண்ணன் ஏசா அண்ணன் வந்து இந்த யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டிருக்கும் போது அதை பார்த்துட்டு, பசியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூழ் தா தம்பி அப்படின்னு கேட்டதுக்கு இந்த யாக்கோபு என்ன சொன்னாருன்னு அநேகருக்கு தெரியும். உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு நீ தா, அப்போ நான் உனக்கு கூழ் தரேன்னு. பாருங்க, கொஞ்சம் அண்ணன் கேட்டு கூழ் கொடுத்துருந்துருக்கலாம். சேஷ்ட புத்திர பாகம் எவ்வளவு மதிப்புள்ளது, அதை நீ தந்தியன்னா நான் தாரேன். ஏசா உதாசீனம் பண்ணி அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்து கூழ் வாங்கி குடித்து விட்டார். இன்னொரு முறை தகப்பனார் சொன்னார், ஏசாவை ஆசீர்வதிக்கும்படியாக. அவன் நல்ல வேட்டையாடுவான், நல்ல வேட்டையாடி எனக்கு நல்ல உணவு செய்து தான்னு கேட்குறத அந்த யாக்கோபுடைய தாயாரும் கேட்டு ரகசியமாக விரைவாக அவன் வேட்டையாடி திரும்பி கொண்டு வரதுக்கு முந்தி நல்ல ஒரு ஆட்டை அடித்து ரகசியமாக அந்த தகப்பனாரிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை ஏமாற்றி விட்டார். சீக்கிரமாக கொடுத்து
ரெண்டாவது ஏசா வாராரு. ஐயோ, எனக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்டேனே அப்படி. அப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? அப்படி 2 முறை ஏமாற்றினவர் அந்த யாக்கோபு அந்த தன்னுடைய சொந்த அண்ணனை. ஆகையினால் அந்த குற்ற மனசாட்சி. இப்போ அவர் சொல்கிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட. அன்பானவர்களே, உலக பிரகாரமான எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் கூட தேவன் தரக்கூடிய பரலோக ஆசீர்வாதம், உன்னதமான உன்னதத்தின் ஆசீர்வாதம் இல்லாத பட்சத்தில் இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அது ஆசீர்வாதம் இல்லை. பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், சுதந்திரங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். மற்ற உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபமுமே இல்லை. இப்போ இதுக்கு முந்தி அங்கே என்ன ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் சொல்லுங்க? தன்னுடைய சொந்த அண்ணனிடத்துலேருந்து சேஷபுத்திர பாகத்தை வாங்கி கொண்டார். அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். அண்ணனுக்கு செல்ல வேண்டிய ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்துலேருந்து ஏமாற்றி வாங்கி கொண்டார். அதுவும் ஆசீர்வாதம் தான். இப்போ என்ன சொல்கிறாரு? எனக்கு ஒரு ஆசீர்வாதம், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அது ஆசீர்வாதங்களாக அல்ல. அதை அப்போ தான் யாக்கோபு தெரிந்திருக்கிறார். இப்போ அவர் சொல்கிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. இப்போ இதுக்கு முந்தி பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அது என்ன ஆசீர்வாதம்? உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அன்பானவர்களே, உன்னதத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவர் நமக்கு உன்னதத்தின் ஆசீர்வாதத்தால் அவர் நம்மை நிறைத்து வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 1:3, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல், பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமல், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல், பரிசுத்தாவியின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்தில் சேஷபுத்திரமாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இல்லாவிட்டால் வேறு எந்த ஒரு ஆசீர்வாதங்கள், சொத்து, சுதந்திரங்கள் எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டியதுதான். அவருடைய சமூகத்தில் நாம் உண்மையாய் மனத்தாழ்மையோடு வர வேண்டியதுதான். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது யாக்கோபு என்ன சொல்கிறாரு? அந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் அந்த 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அல்லேலூயா. பாருங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று அப்படியே பிடிவாதமாக விடாப்பிடி ஜபத்தை ஏறெடுத்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்ம எதை இழந்திருக்கிறோம்? ஏதாவது ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறோமா? அந்த உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நாம் பெற்றுக்கொள்ளணும். அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு, அந்த பரலோக சந்தோஷம், அந்த பரிசுத்தாவியினால் வரக்கூடிய அந்த சந்தோஷத்தை, அதுதான் ஆசீர்வாதம். அதை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை எல்லாம் பெற்றிருந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம தடுமாறி இழந்து போய் இருந்தோன்னு சொன்னால் நம்ம அதை திரும்ப கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய உன்னதத்தின் ஆசீர்வாதம் அந்த எபேசியர் 1:3 சொல்லப்பட்டபடி அந்த ஆசீர்வாதத்தால் நமக்கு
நிறைய வச்சிருக்காரு. அதை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகாரமும் ஒரு ஆசீர்வாதம் தான் எபேசியரில் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தியும் போய் சொல்லி திருடி அடுத்தவங்களை வஞ்சித்து சொத்து சேர்த்து 1000 கோடி சேர்த்தாலும் கொண்டு போக முடியாது. எல்லாம் இங்கே வச்சுட்டு தான் போனோம். ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய உன்னதத்தின் ஆசீர்வாதத்தால் இன்று நீர் என்ன நிறைச்சி தான் ஆகணும் கேட்போமா? அப்படி நம்ம கேட்கணும். ஒருவருடைய ஜெபத்தை பாருங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஒரு ஸ்திரீ இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அதை கவனிக்கவே இல்லை. சீடர் எல்லாரும் சொல்கிறாங்க, அவள் நம்மளை பின்தொடர்ந்து வாராளேன்ட்டு. அதற்கு கூட ஆண்டவர் சொல்கிறாரு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல அப்படின்னு சொல்லார். அப்படி சொன்ன பிறகும் கூட அந்த ஸ்திரீ திரும்பியும் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் மகள் பலவீனமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்குறா. அதுக்கு ஏசப்பா சொல்கிறாரு, அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இவ்வளவு வார்த்தைகளை பேசியும் கூட அந்த சகோதரி திரும்ப பாருங்க 15:27. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். நம்மன்னா என்ன சொல்லியிருப்போம்? ஆனாலும் போய் நாயின்னு சொல்லிட்டாரேன்னு இருக்கோம் இல்லையா? அவள் சொல்கிறா, மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது தான், ஆனால் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்படியாப்பட்ட ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை எனக்கு மகளுக்கு நீங்கள் தரணும். விடாப்பிடியாய் நிற்கிறாள். ஆண்டவர் சொல்கிறாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிறது, உறுதியாய் பற்றி பிடிக்கிற மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானமும் கிடைக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிருக்கிறோமா? உறுதியாய் பிடிங்க. உறுதியாய் பிடித்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று கேளுங்க. கேட்கும்போது தான் ஆண்டவர் உதவி செய்ய முடியும். ஆண்டவர் உதவி செய்ய முடியும். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. இந்த சகோதரி பின்தொடர்ந்து வந்து எல்லாரும் சொல்லியும் கூட ஏசப்பா கேட்கல. அவ தொடர்ந்து வந்து விசுவாசத்தோட தன்னுடைய சொந்த மகளுடைய சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரை விடாப்பிடியாக பிடித்து கொண்டாள். கர்த்தர் அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு கூட ஒருவேளை சுகத்திற்காக, சில கடன் பிரச்சனைகளுக்காக, குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக யாராவது வேதனையோடு கஷ்டத்தோடு இருப்பீங்கன்னா ஆண்டவரை உறுதியாக பிடிங்க, உறுதியாய் பற்றி பிடிங்க. அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
ஒரு 2 வருஷம் இருக்கும். என்னுடைய இடது பக்கத்து மார்பில் ஒரு சின்ன கட்டி ஒரு பல வருஷமாக இருந்தது. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி அது கொஞ்சம் பெருசாகி வலிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதை நீ யாருக்கிட்ட சொல்கிறது, என்ன செய்கிறது? எங்கள் பாஸ்டருக்கு மனைவிட்ட மட்டும் சொன்னேன், வெளியே சொல்லாதுங்க, உங்கள் தனி ஜெபத்தில் ஜெபம் பண்ணிடுங்கன்ட்டு. அவங்க பாஸ்டர்ட்டையும் சொல்லி 2 பேரும் குடும்ப ஜெபத்தில் ஜெபம் பண்ணியிருக்காங்க. நான் ஜெபித்தேன் எப்படி தெரியுமா? ஆண்டவரே, இந்த கட்டி கேன்சராக இருந்தா ஆண்டவரே என்னை கவனிக்க சரி ஆள் இல்லையே. ஆண்டவரே, இது கேன்சராக இருந்தா கீமோ எல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கிட்ட பணம் இல்லையே. ஆண்டவரே, இது கேன்சராக இருந்தா எனக்கு இது வயசாயிட்டே, எனக்கு தாங்கிறதுக்குள்ள பலன் இல்லையே. அப்படி 3 இல்லை, ஆள் இல்லை, பணம் இல்லை, பலன் இல்லை. ராத்திரி 12:30 மணி வரைக்கும் அழுது 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 அப்படியே ஜெபம் பண்ணி தூங்கிட்டேன். அதிகாலையில் எங்கள் பாஸ்டர் தான் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் அப்படியே இப்படி பேசிட்டே அந்த புளியமுத்து போல் இருந்ததை கூட காணலை தம்பி அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எங்கள் பாஸ்டர் நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன், ரொம்ப இளையவங்க. அது புளியமுத்து போல் இருந்ததை கூட காணலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க பிரைஸ்தலாட லேலியா சொன்னாங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். ஒரு அன்னாள் ஒரு தன்னுடைய சொந்த சக்களத்தினால் பரியசிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற நேரம், தன்னுடைய சொந்த புருஷன், உன்னை நான் இவ்வளவா நேசிக்கிறேம்மா அப்படிலாம் சொன்ன பிறகும் அவளுக்கு அந்த சமாதானம் கிடைக்கல. எப்போ கிடச்சி சொல்லுங்க? தேவாலயத்தில் போய் அவங்க வருஷந்தோறும் ஆராதிக்க போவாங்களே, அப்படி போய் அவங்க போன நேரம் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அவள்கிட்ட வாயில் வார்த்தையே இல்லை, மௌனமாக அந்த உதடு மட்டும்தான் அசையுது. கண்ணீரோடு அவள் ஜெபம் பண்ணியிருக்கா. வெளியில் எந்த சத்தமும் இல்லை. அந்த ஜெபத்தையும் கேட்கிறார். மௌனமாய் பண்ணுகிற ஜெபம். அந்த உள்ளத்தின் ஆழம் எவ்வளோ உடைஞ்சி நொறுங்கி போயிருந்திருப்பாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவளை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஏலி தாத்தா கூட, நீ எந்த மட்டும் நீ பெதட்டிட்டு இருப்ப, குடித்து வெறுத்திருப்ப, சொல்கிறேன், இல்லையா நான் கிளேசம், எனக்கு கிளேசம், ஒரு குழந்தை இல்லை, நான் குடிக்கவும் இல்லை வெறுக்கவும் இல்லை. அந்த இடத்த விட்டு அவள் எழும்பி போகிற நேரம் துக்கமுகமாய் போகலை, துக்கமுகத்தோடு போகலை, சந்தோஷமாக போகிறா. கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தாரு. அதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார். அவர் சொன்னா, பொருத்தனையோடு ஜெபம் பண்ணுறான், வெளியே யாருக்கும் தெரியாது. எனக்கு ஒரு குழந்தைய தந்தீருன்னா, ஆண்டவரே உம்முடைய பணி செய்யறதுக்கு நான் அந்த ஆலயத்தில் விடுவேன்னு சொன்னாங்க. அதே போல் அந்த குழந்தைக்கு பால் மறந்த பிறகு அந்த குழந்தையை கொண்டு அந்த ஏலி தாத்தா அந்த தேவாலயத்தில் விட்டாங்க. அப்புறமும் குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. இந்த குழந்தைய விட்டுட்டு வருஷந்தோறும் அந்த பிள்ளைக்கு சட்டையெல்லாம் தச்சு கொண்டு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதுதான் அந்த பாசம், அந்த அன்பு. தேவ சமூகத்தில் பாரத்தோடு கண்ணீரோடு உபவாசத்தோடு பெரிய சத்தம் போடணும்னு அவசியம் இல்லை. மௌனமாக ஜெபிக்கிற ஜெபம், உடைந்து கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கூட தேவன் கேட்டு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கைவிடாத தேவன், கைவிட மாட்டார். அவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் விடுதலை அளிக்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். அடுத்தது இன்னொன்று பார்க்கும்போது மத்தேயு 9 அதிகாரம் 29 அப்பொழுது
அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. இயேசு கடந்து போகிற நேரத்தில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுறாங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர், அந்த கண் பார்வை இல்லாதவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. மிக அருமையான ஒரு பகுதி. 2 பார்வையற்ற சகோதரர்கள் 2 பேரும் இயேசுவை நோக்கி கூப்பிடுறார்கள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு உங்களுக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லவும் கர்த்தர் அவங்களுக்கு அந்த பார்வையை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஒரு சின்ன கட்டளை கொடுக்குறாங்க, நீங்கள் யார்கிட்டையும் இதை போய் சொல்லாண்டான்னு. ஆனால் அவர்களோ புறப்பட்டு போய் கர்த்தருடைய கீர்த்தியை, ஏசப்பாவுடைய கீர்த்தியை, அவர் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணினாங்களாம். இன்றைக்கு அன்பானவர்களே, கர்த்தரிடத்துலேருந்து எவ்வளவு நன்மையை பெற்று ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? கர்த்தருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை நான் மற்றவர்களுக்கு சொல்வேன் என்று சொல்லுங்க. சாட்சியாய் நம்ம ஏன் இருக்கக்கூடாது? ஆண்டவர் செய்த நன்மையை நாம் சொல்ல வேண்டும். நான் அடிக்கடி இந்த கட்டி காரியங்கள் சொல்கிறேன், சொல்லணும். ஏன்னா ஒரு 2 மாதத்துக்கு முந்தி சொல்லியிருப்பேன். இப்போ ஒருக்கா கூட சொல்லும்போது புதுசாக யாராவது கேட்குறவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டுமே. பெருமைக்காக பேசுகிறது இல்லைல்ல, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம எதையும் சொல்லலாம். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். அந்த 2 பார்வையற்றோருக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை யார்கிட்டையுமே சொல்லாதுங்க. அவர்களும் புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவர்களுடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்களாம். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம மறைச்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை, ஒருவேளை அகோர பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்திருக்கலாம், குடி வெறியிலிருந்து விடுவித்திருக்கலாம், பயங்கரமான பாவத்திலிருந்து விடுதலை பண்ணி இருந்திருக்கலாம், பண கஷ்டங்களிலிருந்து விடுதலை பண்ணி இருந்திருக்கலாம், வியாதிகளிலிருந்து விடுதலை பண்ணி இருந்திருக்கலாம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னை என் துதியை சொல்லி வருவார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் விடாப்பிடியாய் ஜெபிங்க. ரட்சிக்கப்படலையா? கணவன் ரட்சிக்கப்படலையா? மனைவி ரட்சிக்கப்படலையா? பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். என்னை நீர் ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ரட்சிங்க. விடாப்பிடியாக கேளுங்க. என் குடும்பம் முழுவதும் யோசுவா சொன்னது போல, நான் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல நாங்கள் உண்மையே சேவிக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கெஞ்சும் போது ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாக்கோபு விடாப்பிடி ஜெபித்தது போல ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, அந்த கானானிய ஸ்திரியை போல, அந்த பார்வையற்ற 2 சகோதரர்கள்
தேவனால் எல்லாம் கூடும் என்று விசுவாசத்தோடு கேட்டது மாத்திரமல்ல, சுகத்தையும் பெற்று ஊரெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல நாங்களும் உத்தம சாட்சிகளாக கடைசி மூச்சு வரைக்கும் உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. கிருபையின் கரம் கூட இருக்கட்டும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.